வெல்கம் பேக் டு விடிகே ஃபோட்டோகிராஃபி. ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிற மிரர்லெஸ் கேமராவை இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணிடலாம். சோனி A7R3. இந்த கேமராவில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. இது 42.4 மெகா பிக்சல் இருக்குது. ஐஎஸ்ஓ சூப்பராக இருக்குது. 100லேருந்து 32,000 வரைக்கும் ஐஎஸ்ஓ சூப்பராக போகும்னு போட்டிருக்காங்க. 10 ஃப்ரேம் ஒரு செகண்டுக்கு எடுக்கலாம். 399 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. சைலண்ட் ஷூட்டிங் இருக்குது. இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அது சூப்பரான ஒரு விஷயம். அது எந்த லென்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இனிமேல் ஸ்டெபிலைஸ்டாக இருக்கும். எனக்கு டியூவல் ஸ்லாட் இருக்குது. டச் ஃபோக்கஸ், டச் ஸ்க்ரீனோட கொடுத்துருக்கான். பட்டாஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அப்புறம் ஹைப்ரிட் லாக் கேமரா. இதெல்லாம் என்னென்னே தெரியாது எனக்கு. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி வீடியோ மோட்ஸ். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சமாக யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எனக்கு. அதுக்குள்ளே அத்தனை ஃபீச்சர்ஸை ரொப்பி வச்சுருக்கானுங்க. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு இன்றைக்கி வெறும்னா அன்பாக்சிங் மாத்திரம் பார்க்கலாம். இது ஒரு குட்டி சீரீஸ் மாதிரி போடுறேன் நான். ஐஎஸ்ஓ டெஸ்டிங்கு, லோ லைட் டெஸ்டிங்கு, அப்புறம் டைனமிக் ரேஞ்ச் டெஸ்டிங்கு, ஆட்டோ ஃபோக்கஸ் டெஸ்டிங், அந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் ஒன்றா போடலாம். ஆனால் இப்போதைக்கு வெறும் அன்பாக்சிங் மட்டும்தான். ஓகே, வாங்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, இது பீச் கேமராவில் வாங்கினதுனால அவங்க ஏதோ ஃப்ரீ கூப்பான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்த முக்கியமான விஷயம், இத்தனை லென்ஸ் இருக்காமா, இதெல்லாம் என்றைக்கு வாங்கி, இதெல்லாம் வாரண்டி இன்ஃபர்மேஷன். அடுத்தது இந்த டப்பாக்குள்ளே ஏதோ ஒயர் வச்சுருக்காங்க. ஓகே, பவர் கேபிள். முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் நம்ம. ஆஹா, டப்பா ஓப்பன் பண்ணும்போதே மணி அடிக்குது. நல்ல சகுனம். தொலை டைப் கூட பிரிக்கல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சோனி A7R2க்கும் A7R3லையும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம், எல்லோரும் எதிர்பார்த்த வித்தியாசம், நல்ல பேட்ரி லைஃபு. அநேகமாக இது வந்து HDMI கொடுத்துருக்கிறத பார்த்தா கேமராவில் ஒயர் மாட்டுறோம் அப்படின்னாக்கா அது வந்து கரண்ட் போகாமல் இருக்கிறதுக்காக லாக்குன்னு நினைக்கிறேன் அது. ஓகே, USB-C கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம சார்ஜ் போட்டுக்கிட்டே இதை யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபோன் கேமரா மாதிரி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே இந்த கேமராவை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பெரிய விஷயங்கள். இதெல்லாம் சான்ஸே இல்லை. நான் என்ன பண்ணலான்னா, இது ஒரு வேளை பேட்டரி தீர்ந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா கூட ஒரு பவர் பேங்க் எடுத்து போட்டு அதுலேருந்து அழகாக சார்ஜ் பண்ணிக்கிட்டே என்னோடய வேலையை பார்க்கலாம். இல்லை, சோனி A7 இதை நம்ம பெருசாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகே, நம்ம முக்கியமான எங்கே பேட்ரி. கேமரா தான் எடுக்க போகிறோன்னு நினச்சிங்க. பேட்ரி, இந்த பேட்ரி தான் எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு பேட்ரி. நல்ல A9 பேட்ரி. ஸோ இது எல்லோரும் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நல்லாவே யூஸ் ஆகும். 3 மணி நேரங்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மிரர்லெஸில் வந்து அத்தனையுமே எலக்ட்ரானிக், அத்தனைக்கும் பேட்ரி குடிக்கும். ஸோ நல்ல பவர்ஃபுல்லான பேட்ரி கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்தது, இதுக்கு மேலே அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. டைரெக்டாக நம்ம கேமராக்கே வந்துட வேண்டியது தான். சூப்பர். ஓகே, சோனி A7R. R3ன்னு போட்டிருந்தால் எல்லோரும் கொஞ்சம் நம்புவாங்க. சரி, ஓகே, சோனி A7R3 இது தாங்க. ஓகே, புது பிராண்ட் நியூ கேமரா போட்டிருக்கான். A7R3 சூப்பர். ஓகே, ஆன் பண்ணிட வேண்டியது தான். ஃபஸ்ட் டைம் எங்கே ஆன் பண்ணுறது, எக்கச்சக்கமாக கற்றுக்க வேண்டியது இருக்குது எனக்கு. இங்கிலீஷ், என்டர் டைம் என்னாச்சு இப்போது? ஓகே, இந்த டே லைட் சேவிங்ஸை ஆஃபில் தான் இருக்குது. டைம் வந்து இப்போது February 17, 2018, 3:36. ஓகே, என்ட்ரு கொடுத்தாச்சு. டேட் ஃபார்மேட்டு இப்படியே இருக்கட்டும். அப்படியே இந்த கேமராவோட எர்கானமிக்ஸும் நிச்சயமாகவே நல்லாவே பெட்டராக தாங்க இருக்குது. அதான் நான் ஹாய். A7R2வில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பட்டனை இங்கெங்கே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி இந்த இடத்துல அழுத்துறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போது ரெக்கார்ட் பட்டனை இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்க. நம்ம கேனன் மாதிரியே பேக் ஃபோக்கஸிங்கான AF பட்டனும் இருக்குது இந்த இடத்துல. ஆட்டோ எக்ஸ்போஷர் லாக்கு, எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனுக்கு தனியாக ஒரு டயலை கொடுத்துருக்காங்க. நிறைய கஸ்டம் பட்டன்ஸ் இருக்குது. C1, C2, C3 இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் இருக்குது. இதெல்லாத்தையும் வந்து நம்ம வேணுங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது C4 இருக்குது இந்த இடத்துல. இந்த மாதிரி நிறைய கஸ்டம் பட்டன்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு பட்டனும் நமக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக இந்த கேமராவை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கேமராவில் 4K எடுக்கலாம். 4K வந்து 30 ஃப்ரேம் பர் செகண்ட் தான் இப்போதைக்கு எடுக்க முடியும். ஆனால் 1080p வந்து நீங்கள் 120 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் எடுக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா கேமரா வந்து கொஞ்சம் குட்டி தான். கரெக்டாக பிடிச்சோம் அப்படின்னாக்கா ஏதோ என் சொண்டு ஒரு கேமரா விட்டு வெளியே வந்துருச்சு. அது க்ரிப் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் வெறும்னா கேமரா அப்படின்னு பார்த்திங்கன்னா குட்டி கேமரா தான் அது. மிரர்லெஸ்ஸுங்கிறதுனால ரொம்ப சின்னதாக தான் இருக்குது.
வெயிட் வந்து ஓகேவாக இருக்குது, ரொம்ப வெயிட்னு சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. லெதர் மாதிரி ஒரு க்ரிப்பு கொடுத்துருக்காங்க, அது நல்லாயிருக்கு, பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு, சாலிடாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. மற்றபடி இந்த கேமராவில் இப்போ எல்லா கேமராலையும் வர்ற மாதிரி வைஃபை ப்ளூடூத் அது எல்லாத்துலேயுமே இருக்குது. கிட்டத்தட்ட டிஎஸ்எல்ஆர் செல்ஃபோன் மாதிரி ஆகிட்டு இருக்குது. சிம் கார்டு மட்டும்தான் கிடையாது கேமராவில், அதுவும் கூடி சீக்கிரம் வந்துடும் போல இருக்குது. ஒரு டில்டபுள் எல்சிடி கொடுத்துருக்காங்க, எல்சிடி ஸ்க்ரீனு. கேனனில் இருக்கிற மாதிரி இந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் இருந்ததுன்னா நிஜமாக நல்லா இருந்திருக்கும், ஆனால் அது கொடுக்கலை. ஜாய்ஸ்டிக் இருக்குது. ஒரு கேமரா சிஸ்டம் மாற்றுறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய அதில் பழக வேண்டியது இருக்குது. பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதாங்க அன்பாக்சிங். ஓகேங்களா, உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.